ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐலி சிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம ஐலி சிவாவை தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஐலி ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து சிவா வராங்க. சிவா ஐலியை சைட் அடிச்சிட்ருக்காங்க. என்ன ஐலி, ட்ரெஸ் எல்லாம் மடிக்கிற போல் இருக்கே? ஆமாம் சீனியர், ஐலி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஆமாம், உனக்கு நீயும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போகிற? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா? ஆமாம், நீ கல்யாணம் பண்ண போகிற பையன் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு போதும் உடனே ஐலி சிரித்து யோசிச்சுட்டு, சரி சீனியர், நான் சொல்கிறதே இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு போதும், ஆஹா, என்னோட கேள்வியை எனக்கே போடுறியா? இப்போ இரு, அதை வச்சு நான் சிக்ஸர் அடிக்கிறேன் அப்படின்னுட்டு உடனே சிவா கியூட்டாக பேசிட்டு இருக்காங்க. அப்படியா, எனக்கு வரப்போகிற பொண்ணு துடினமாக இல்லாமல் அடக்கமாக சாந்தமாக இருக்கணும். அதே மாதிரி பிஸ்னஸ் அதுன்னு வேலைன்னு ஓடாமல் எப்போவும் வீட்டையும் என்னையும் மட்டும் பார்த்துக்கிற பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு போதும் அது ஒன்றும் கூட நம்ம ஐலிக்கிட்டே இல்லைல்ல, அதனால ஐலி முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. ஆஹா, ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னுட்டு சிவா அவங்க பேச்சை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் எப்போவுமே எனக்கானவளாக இருக்கணும், இன்னொரு பக்கம் கோபப்படக்கூடாது, எப்போவும் சாந்தமாக அடக்கமான பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு போது செம்மையாக முறைக்கிறாங்க ஐலி சீனியர். நீங்கள் சொன்ன டைப்பில் எந்த ஒரு பொண்ணும் இல்லை, அதே மாதிரி அப்படி உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. என்ன ஐலி, எல்லா பொண்ணுங்களும் உன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காத, நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு போது உடனே நம்ம ஐலி முறைக்கிறாங்க. முக்கியமாக ஒல்லியாக இருக்கக்கூடாது, நல்லா குண்டா சப்பியாக இருக்கணும் அப்படின்னு போது சீனியர், இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு ஐலி சொன்னதும், இங்கே பாரு, நான் என்னோட இதை சொல்லிட்டேன், இங்கே நீ உன்னோடதை சொல்லு பார்ப்போம், இதுக்கப்புறமும் நான் சொல்ல என்ன இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை அப்படின்னு கோபமாக ஐலி சொன்னதும் சிவா சிரிக்கிறாங்க. இங்கே பாரு ஐலி, எனக்கு வரப்போகிற பொண்ணு என்ன உண்மையாக என் அம்மா இடத்துலேருந்து பார்த்துக்கிறவளா இருந்தா அதுவே எனக்கு போதும் ஐலி. இந்த அழகு அடக்கம் அது எல்லாமே அப்புறம்தான், எப்போவுமே எனக்கானவளாக இருந்தால் போதும் அப்படின்னு போதும் ஐலி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ஐலி சிவா ரூமில் இருந்து கபில ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோல இருந்தாங்க இல்லையா அந்த நபர், அவர் என்ன பண்ணுறாருனா நேராக இந்திராணி வீட்டுக்கு வராரு. ஸோ அங்கே பார்த்தோன்னா அவரை பார்த்ததும் நம்ம சிவாவோட அப்பா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. இவன் எதுக்குடா எங்கே வந்தான், இவனை மட்டும் சிவா பார்த்தா பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு யோசிக்கும் போது அப்படின்னு பார்த்து நம்ம சிவாவோட அப்பா வாங்க, ஆமாம் என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சிவா எதிர்ச்சியாக மேலே நின்று பார்க்குறாங்க. பார்த்தா சிவாவோட அப்பா அவர் கூட ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் சிவாவுக்கு இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு நேராக ரூமுக்கு ஓடி அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க. இவருக்கு நம்ம அம்மா அப்பாவோட வாழ்க்கை ரகசியம் எல்லாமே தெரியுமே, இவரை மட்டும் நாம் கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக என் அப்பா தான் இவருன்னு நிரூபிக்கலாம் அப்படின்னுட்டு உடனே சிவா, ஐலி இப்போ வந்திருக்காருல, அவர் வேற யாரும் இல்லை, எங்க அம்மா அப்பா கல்யாண வாழ்க்கை தெரிஞ்சவர், அவர்கிட்ட கேட்ட எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னதும், ஓகே வாங்க சீனியர் அப்படின்னு 2 பேரும் வராங்க. பார்த்தா அவர் வண்டி எடுத்துட்டு ஓடுறாரு. ஸோ 2 பேருமே பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா அவர் வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. அப்படின்னு பார்த்து இது எல்லாத்தையுமே சிவாவோட அப்பா கவனிச்சிடுறாங்க. அப்போ சிவா ரூமில் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து இந்திராணி ஓடி இங்கே பாருங்க சித்தப்பா, எதுக்காக ஐலியும் சிவாவும் அவரை பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு போனாங்க, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை அப்படின்னு போது செம்ம கடுப்பாயிட்டு சிவாவோட அப்பா, இங்கே பாருங்க, ஒடுங்கு மரியாதையா 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில் போங்க, இத்தனை நாளாக இந்திராணி சொன்ன ஒரே வார்த்தைக்காகத்தான் நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் தங்குறதுக்கு நான் அனுமதி கொடுத்தேன், இதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு அனுமதி தர வாய்ப்பே இல்லை, கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னு போதும் முடியாது, இங்கே பாருங்க, அவர் வேற யாரும் இல்லை, உங்கள் வாழ்க்கை ரகசியம் தெரிஞ்சவர், கண்டிப்பாக அவரை கண்டுபிடிச்சா
எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அதனால நீங்கள் தான் சிவாவோட அப்பான்னு நிரூபிக்க வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்னு போது உடனே அந்த இடத்துல இந்திராணி வந்து ஆமாம் அவர் யார் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு போது அவருக்கு தான் எங்கள் அம்மா அப்பா பற்றிய வாழ்க்கை எல்லாமே தெரியும் அப்படின்னு சிவா சொன்னதும் உடனே நம்ம சிவாவோட அப்பாவுக்கும் அந்த இடத்துல நெஞ்சு வலி வந்துடுது. அண்ணன் என்ன ஆச்சு அப்படின்னதும் உடனே பத்திரமா வந்து சிவாவோட அப்பாவை உட்கார வைக்கிறாங்க. அண்ணன் என்னென்னு பொட்டுன்னு நெஞ்சு வலி வருது, எது தப்பாக நடந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது சித்தப்பா அப்படிங்கிறாங்க நம்ம இந்திராணி. இங்கே பாருமா சிவா இந்த வீட்டில் இருக்க வேணாம், அவங்க இருக்கும் வரைக்கும் எனக்கு எப்போவுமே உடம்பு சரியாக வராது அப்படின்னு போது இங்கே பாருங்கண்ணே, நான் ஒன்றும் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு அவங்க 2 பேரையும் இருக்க வைக்கல. அவங்க சொல்கிறதுலேயும் வந்து நிறைய உண்மைகளும் இருக்குது. அதே மாதிரி உங்களை நான் நம்புகிறேன். அதனால் நான் உங்களுக்கு 2 மாதம் டைம் கொடுத்துருக்கேன். அதில் 1 மாதம் முடிஞ்சு போச்சு. ஏதோ நிரூபிச்சாங்களா? இல்லை, இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அவங்க நிரூபிக்க நினைக்கிறாங்களோ நிரூபிச்சுட்டு போகட்டும். யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நான் உங்கள் பக்கம் தான் இருப்பேன், உங்களை நான் நம்புகிறேன் அப்படின்னு போதும். அதுக்கு இல்லைம்மா, இங்கே பாருங்கண்ணே, நான் கொடுத்த வாக்க மீற விரும்பலை. இன்னும் 1 மாதம் தானே, எனக்காக பொறுமையாக இருங்க. அப்படி என்னத்தை நிரூபிக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு இந்திராணி அங்கேருந்து போனதும் சிவா அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம அயலி வராங்க. இங்கே பாருங்க மாமா, நாங்கள் ஒன்றும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்கள் குடும்பத்தை கலைக்கிறதுக்காக வரையில்லை. என் ஹஸ்பண்டுக்கு வந்து அவரோட அப்பா யாருங்கிற உண்மையை நிரூபிக்கணும். அதான் அவரோட லட்சியமாக இருக்குது. அப்போ பேர் தெரியாதவன்னு ஒரு பேர் வாங்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் உண்டு. அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியுமாம்மா உங்களுக்கு. அப்போ பேர் தெரியாதவன்னு சொன்னால் உங்களால் அதை பொறுத்துக்க முடியுமா சொல்லுங்க அப்படின்னு போதும் சிவா அப்பா வந்து அந்த இடத்துல கண் கலங்கி இருந்துகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், எதுக்காக நீங்கள் சிவா தான் உங்கள் பொண்ணுன்னு நீங்கள் ஒத்துக்காமல் இருக்கீங்கன்னு எனக்கு காரணம் நல்லாவே தெரியும். சொல்லட்டுமா? எங்கே தெரிஞ்சால் உங்களோட இப்போ இருக்கிற குடும்பம் பிரிஞ்சிடுமான்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கு ஒன்றும் அறிவில்லாமலாம் இங்கே வரல. நீங்கள் ஊர் உலகத்துக்கு சொல்ல வேணாம். இங்கே பாருங்கள், நீங்கள் என் ஹஸ்பண்டுக்கிட்டே சொல்லுங்கள், நீ தாண்டா என் புள்ள, நான் தாண்டா உன் அப்பான்னு. அந்த ஒரு விஷயம் போதுமாமா. அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ போராடிட்டுருக்கோம். நீங்கள் அதை சொன்னால் அடுத்த நொடியே உங்களுக்கு எங்களால் எந்த பிரச்சனையும் வராது, நாங்களும் வீட்டை விட்டு போயிடுறோம் அப்படின்னும் போதும் சிவா அப்பா வந்து அந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருமா எலி, நீ படித்த பொண்ணு, நீ புரிஞ்சு பேசுகிற. ஆனால் என்னோட சிச்சுவேஷன் உங்கள் யாருக்கும் புரியுதில்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி சிவா என் பிள்ளை கிடையாது. இங்கே பாருங்கள் மாமா, உங்கள் வாய் தான் அவர் உங்கள் பிள்ளை இல்லைன்னு சொல்லுதே தவிர உங்கள் கண்ணு மனசு எல்லாமே அவர் உங்கள் பிள்ளைன்னு நல்லபடியாக காட்டி கொடுக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாயால் டே சிவா நீ தாண்டா என் புள்ளன்னு சொல்லுவீங்க மாமா, சொல்ல வெப்போம் அப்படின்னுட்டு அயலி அங்கேருந்து போனதோ சிவா அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம அயலியே சிவாவும் அந்த ஆளை வந்து கண்டுபிடிச்சா சிவா அப்பா வாயாலேயே உண்மையை ஒத்துக்க வைக்கலாம். ஸோ கூடிய சீக்கிரமே வந்து சிவாவோட அப்பா வந்து சிவாவை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்து